கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 3வது ஞாயிறு வாரத்திற்குள் நுழைகின்றோம். தவக்காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் மாறுவதே அதன் அடிப்படையாகும். இந்த மனமாற்றத்துக்கு ஏதுவாக இறைவனுடைய வார்த்தை எங்களை தொடர்ச்சியாகவே அழைத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர் மிகவும் முக்கியமானது. தண்ணீர் இல்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்வு இல்லை என்று சொல்லலாம். தாகம் எடுக்கின்ற பொழுது நாங்கள் நல்ல தண்ணீரைத்தான் குடிக்கின்றோம். இன்று தண்ணீர் ஒரு வியாபாரமாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இயற்கையாக கிணறுகளிலே அள்ளி பருகிய நீரெல்லாம் இன்று போத்தல்களிலே வியாபாரமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மனிதன் இயற்கையை தாண்டி ஒரு வாழ்வுக்கு சென்றிருக்கின்றான். இந்த வேளையிலே இந்த பின்புலத்திலே நாங்கள் இன்றைய நற்செய்தியை நோக்குகின்றோம். இயேசு ஒரு சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்கின்றார். தண்ணீர் கேட்டு உரையாடலை தொடங்குகின்றார். குறிப்பாக சமாரியர்களும் யூதர்களும் ஒன்றாக பழகுவதில்லை. சமாரியர்களை யூதர்கள் ஒரு கலப்பினத்தவர் என்று நினைத்தார்கள். நாங்கள் சாதி குறைந்தவர்களை ஒதுக்கி வைப்பது போல, அல்லது ஏழைகளை சில வேளையில் ஒதுக்கி வைப்பது போல யூதர்களும் சமாரியர்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஓரங்கட்டப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் இயேசு அணுகி, அம்மா எனக்கு தண்ணீர் கொடு என்று கேட்கின்றார். யூத போதகர்கள் யாரும் வெளியிலே பெண்களோடு பேசியது கிடையாது. ஆகவே இயேசு அந்த மரபை உடைக்கின்றார். சமாரியரோடு பகை கொண்டிருந்த யூதர்கள் உறவை என்றுமே அவர்களோடு வளர்ப்பதில்லை. அந்த பகைமையையும் இயேசு உடைத்து அவளுக்கு ஈற்றிலே உயிர் தருகின்ற ஆவியை கொடுக்கின்றார். தாகம் எடுக்காத உயிர் தரும் தண்ணீரை உனக்கு தருவேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை மாற்றி விடுகின்றார். அருமையான சகோதரங்களே, இன்று இயேசுவும் எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விதத்திலே அவரிடம் நாங்கள் செல்ல வேண்டும். அவர் எம்மை அணுகி வருகின்றார். இறை வார்த்தையினூடாக எங்கள் தாகத்தை தீர்ப்பதற்கு. ஆன்மீக தாகத்தோடு வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் அருள் வெள்ளம் பாய்ச்சி அருள் நீரை அவர்கள் இதயங்களில் ஊற்றுவதற்கு வருகின்றார். இந்த இயேசுவினுடைய வாழ்க்கையானது உலகத்தின் வாழ்க்கையோடு ஒத்துப்போனதல்ல. அவர் பகைமைகளை உடைத்தார். எல்லோரோடும் சமமாக பழகினார். சமாரியன் யூதன் என்ற வேறுபாடு இல்லாமல், குறிப்பாக பெண்களை யூத சமூகம் ஒதுக்கி வைத்திருந்த பெண்களை அவர் உயர்த்தினார். இன்று நமது சமூக வாழ்விலே நாங்கள் எத்தனையோ பேரோடு பகையாகி இருக்கும், அல்லது சாதி அடிப்படையில் அவர்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்வதில்லை. இயேசுவின் மனநிலை, கிறிஸ்துவின் விழுமியங்கள் இத்தகைய மனநிலைகளுக்கு எதிரானது. ஆகவே இன்றும் நாங்கள் இந்த தவக்காலத்திலே எத்தனை பேரோடு இன்னும் பகையாகி இருக்கிறோம். மன்னிக்க முடியாது வாழ்கின்றோம். இயேசு எல்லா தடைகளையும் உடைத்தார். தடைகளை தாண்டி எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு எல்லோரையும் அரவணைத்தார். அவருக்கு சாதி பேதம் என்று எதுவுமே இருக்கவில்லை. இத்தகைய மனநிலையை நாங்கள் கொண்டிருப்போமாய் இருந்தால்தான் நாங்கள் இயேசுவின் சீடர்களாக வாழ முடியும். இத்தகைய மனநிலையிலிருந்து விடுதலை பெறுவதுதான் இந்த தவக்காலத்துக்கு எங்களுக்கு முக்கியமானதாகும். தண்ணி அடித்தியா என்று கேட்கிற பொழுது நாங்கள் வெறுமனே மற்றதைத்தான் நினைக்கின்றோம். ஆனால் உயிர் அளிக்கின்ற தண்ணீரை, உயிர் அளிக்கின்ற ஆவியை இயேசு அதை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக அளிப்பார். ஆகவே தாகம் பசி இயற்கையாக இருந்தாலும் அதை தாண்டிய ஆன்மீக தாகம், ஆன்மீக பசியை தீர்க்க வல்லவர் இயேசு ஒருவரே. எனவே இந்த தவக்காலத்திலே நாங்களும் அத்தகைய ஒரு ஆன்மீக பசியோடு, ஆன்மீக தாகத்தோடு, இறை வார்த்தை மட்டிலும் எங்களை நாங்கள் மனமாறுவதில், நாங்கள் எங்களை உட்படுத்துவதிலும் நாங்கள் முதன்மை அளித்து நாங்கள் இயேசுவுக்குள் வாழ முயற்சி செய்வோம். பகைமைகளை நாங்கள் மறந்து ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுவோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பேதங்களுக்கு அப்பால் ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரே கிறிஸ்துவின் மக்களாக, ஒரே திருமுழுக்கு பெற்றவர்களாக, ஒரே ஆவியால் இயக்கப்படுபவர்களாக வாழ இந்த தவக்காலத்தில் முயற்சி செய்வோம். ஆமேன்.